இந்த ஆள் வண்டி நான் தரமாட்டேன் 3 நாளைக்கு நான் ப்ரோ என் தங்கத்தையும் கையில் ஒப்படைக்கிறேன். ஓ உங்கள் தம்பி தானே ஒரு தம்பி தானே இது, யாரும் நம்ப மாட்டாங்க அப்படி சொன்னீங்கன்னா. ப்ரோ இதோட 3 ஆண்டி ப்ரோ, இது வர வரைக்கும் 3 ஆண்டியோட மாற்றி அடித்து பேசிட்டு இருக்காரு ப்ரோ. ஒரு ஆண்டிகிட்ட கூப்பிட்டு ஆதார் கார்டு ரெடி பண்ணிருச்சு ஆண்டி அப்படிங்கிறான், இன்னொரு ஆள்கிட்ட இப்போ இது என்ன பேன் கார்டுங்கிறான். சரியான சோக்கு ப்ரோ. தலை ஒரு பிஸ்கட் வாங்கியா, நாய்க்குட்டிக்கு போட்டு போயிடலாம். இறங்கு போயிட்டு வா, ஒரு பிஸ்கட் வேணும். பழமுறி வேணாம். டே வேற பிஸ்கட் வாங்கியா 50-50. யோ நாயினாலும் அது நாய் தான்யா அண்ணே. அண்ணா இது எடுத்துக்கிறேன். எவ்வளோண்ணே ஒன்று 5 ரூபா, 2 எடுத்துக்கிறேன். இந்தாங்க போடுங்க குட்டி பையனுக்கு. ஏய் சாப்பிடுதியா? சாப்பிடு. அதுக்கு என்ன விஜய் கொடுப்பான்ல. ஆமா ஏன் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான், ஆனா விருப்பப்பட்டா சாப்பிடுவானே. இந்த அடிச்சிடலாம். வாங்கிட்டான். ஒரு பேண்ட் கிழிஞ்சிச்சு ப்ரோ. அதுக்கு மூடு இல்லை போல சாப்பிட்றதுக்கு. அது டிசைன் இப்பதான் ப்ரோ. நல்லா சாப்பிட்றான் அந்தல. அண்ணா பழம்பொரி கொடுங்கண்ணே. இல்லை இது டாப் பாக்ஸில் போட்டு விடுங்க. மறுபடியும் கேட்குறேன். அப்பளையா கேட்டதுக்கு வேணாண்ணே. ஏண்டா போயிட்டான்டா, அவ்வளோ வேணாமா? அவ்வளோதான் முடிஞ்சு. போய் தண்ணி குடி, அடைச்சிக்கு போகுதுரா. 2 கட்டு பிஸ்கட் அடிச்சிருக்கான் தலையா ஒன்றா. பழம்பொரி காசு கொடுத்துரு. தலை அவர் கொடுத்துருவாரு. என் தங்கத்தையும் கையில் ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நான் பார்க்கணும். டயர் மோசம் பார்த்து. சாவி வாங்கிட்டீங்களா? யாரு ஜாலியா இருக்கு அவனோட. ப்ரோ ஒரு பொண்ணு பார்த்துச்சு ப்ரோ. யார் எங்க பார்த்தாலும் உண்மையிலேயே அவர் அவ்வளவு பொம்பளை சொக்கா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. எங்க டீம் ப்ரோ வேணாம் ப்ரோ. என்ன ப்ரோ வண்டி ப்ரோ, வண்டி கொஞ்சம் அடைச்சு போகுதியா? என்ன ப்ரோ இது? எனக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்குங்க இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. முதுகுவலி வந்துருதியா? ஏன் என்னாச்சு ப்ரோ? நான் நேராக உட்காந்தனா கையெத்தாது தெரியுதா? கையெத்த மாட்டேங்குது. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அப்படி தான் ஓட்டணும். ஐயோ தலைவா, அவர் நல்லா கொஞ்சம் பல்காக இருக்கிறாரா, அதனால உனக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு உடம்பு கம்மி இல்லை. ஆமாம் பசங்க எங்கேயா ஆனா என் ஆள்ட்டு இப்போவே கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சியா ப்ரோ. வண்டி வேஸ்ட்லாம் கிடையாது. வண்டி இந்த வண்டி அடிச்சுக்க வண்டி கிடையாது ப்ரோ. 155cc 200cc என்னன்னு கேட்கும். டியூக் 200 என்ன சங்கதின்னு கேட்கும். வெறும் 155cc வண்டி. என்னன்னா ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த நம்ம செல்லாங்க ஃபுல்லாக இங்கே தான் நிற்கிது. R15V3 ஏன்டி சொல்லலாம் ஏ பாத்துரா. நிக்கல ப்ரோ. சரி வாங்க. அந்த லேண்ட் ஸ்லைட் ஆச்சுல்ல,
லேண்ட் ஸ்லைட் ஆச்சுல, கேனா பூச்சு நிலசரிவாச்சுல. அந்த நானும் மரியாதை ஒரு அளவு தான் கொடுப்பேன். ஏண்டா அந்த வழியா போலாம். சரி வாங்க. தலையா பல்சர்ல வந்துடுறீங்களா? சரி ஏறா. நேரம் 35,000 அழகு வச்சிருப்பேன். பிடிச்சிக்கடா அப்படியே. ஆர்மி வண்டிங்க ப்ரோ, ஆர்மி வண்டின்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ். ஐயோ எக்ஸ்ப்ளோசிவ் எடுத்துட்டு போறாங்கய்யா. ப்ரோ இல்லை எடுத்துட்டு போறாங்க பாரு. அதுதான் எக்ஸ்ப்ளோசிவ்னே போட்டிருக்கு பாரு. ஆர்மி தான், ஆர்மி கேம்ப் இருக்குல்ல நம்மளுது இல்லை, ஊட்டியில் இருக்கு ஆர்மி கேம்ப்பு. எல்லா வண்டிக்குமே அதான். அப்போ R15 V4ஆலே அதை மிந்த முடியாது. V3 தான் அது வேற மாதிரி. V3 அது வேற ரகம். ப்ரோ அது அப்படி. போலீஸா? போலீஸ் தலைவா, போலீஸ். லெஃப்டியா? லெஃப்ட். என்ன மொத்த போலீஸ் இங்கே தான் இருக்கு. அது அப்படித்தான். வா, போலீஸை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் வா. கூப்பிட்டு காட்டுவாரு, விளாகே எடுக்க முடியாதுனால. ஐயோ பார்த்தாயா? கொலசாமி அது. அது என் கொலசாமியா? அது என் கொலசாமி. அந்த நேற்று லைட்ல இருந்து அடிச்சுட்டாரு. ஆனா என்னதான் ஏன் தலைவா? ஐயோ நீ அங்க வாது ஓடியா? ஆனா ஏன் தலைவா அந்த என்ன இருந்தாலும் நம்ம வண்டிய ஆப்போசிட்ல ஓடும்போது ஓட்டி அதை பார்க்குற இதே ஒரு தனி அழகு தான். நல்லா இருக்கு. ஓ என் வண்டி இவ்வளோ அழகா இருக்குன்னு எனக்கு தெரியாதியா? 10 அவருக்கு உடம்பு. ஒரு அளவு தான். நானும் எவ்வளோ நேரம் இருக்கிறது பின்னாடியே வெறியாயிருது எனக்கு. என்னையா? ஆமா இரு, யாராவது ஒரு லோக்கல்கிட்ட கேட்டுக்குவோம். அண்ணே இந்த லேண்ட் ஸ்லைடு ஆச்சுலண்ணே, நிலச்சரிவு ஆச்சுல, இந்த ரோடுதுங்களா? அது போய் வயநாடு போகலாம் தானே? தேங்க்ஸ்ண்ணே. கூடலூர் வந்துட்டோமே. இப்போ வந்து நம்ம அந்த வயநாட்டிலே அந்த லேண்ட் ஸ்லைட் ஆச்சு தெரியுமா? இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி லேண்ட் ஸ்லைட் ஆகி ஏகப்பட்ட பேர், எவ்வளோ பேருங்க, 200 பேரா 300 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்துருந்தாங்க. இதே ரோடு வழியாக அத்தனை பேர்த்தோட பாடியும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கே கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்போ இந்த ஆள் ஏரியா பஸ்க்கு வர்ற வண்டியை அதெல்லாம் ரொம்ப பாவம். டேய் ஏண்டா மெண்ட ப்ரோ, அந்த ஒரு லேண்ட் ஸ்லைடால் வயநாடு டூரிசமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருச்சான். 10,000 பேர் 20,000 பேர் வர இடத்துல வெறும் 300. அதான் அது லேண்ட் ஸ்லைடு எது ஆச்சுன்னா, மழை ரொம்ப அதிகமாக வந்து மண் ரொம்ப ஈரம் அதிகமாக இழுத்து அதுக்கு மேலே அது பேலன்ஸ் பண்ண முடியல. வெயிட்டை மேலே மரம் பாறை அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் லூஸ் ஆயிடுச்சு. லூஸ் ஆனதும் ஃபுல்லாக இறங்கிருச்சு கீழே. மலைச்சரிவு ஆகி போச்சு. மலைச்சரிவு ஆனதும் என்னாச்சு, ஃபுல்லாக வீடு தண்ணி. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது மனசே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அத்தனை குழந்தை குட்டி ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் பாடி கிடைக்கலையாம். என்னாச்சு பசங்க ஒருத்தனைங்க ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ. ஆமாம் அதனால தான் இப்போது அத்தனை பேர் இறந்துட்டாங்க. 2,000 பேர் 20,000 10,000 பேர் வர டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வெறும் 200 பேர் 300 பேர் தான் வராங்களாம். ஆனால் வயநாடுங்கிறது அது வெறும் அந்த ஒரு 3 ஸ்பாட்டில் தான் அப்படி ஆகிருக்கு. சுற்றி ஏகப்பட்ட ஏரியா இருக்குது. வயநாடுங்கிறது பெரிய ஊராமா ப்ரோ.
ஆமாம், வயநாடுங்கிறது பெரிய ஊர் கேரளாலேயே. ஆனால் ஏன் வந்து வயநாடு டூரிஸ்ட் பண்ண மாட்டேங்கன்னா அந்த பயம்னால, அந்த லேண்ட்ஸ்லைடாக இறந்துட்டாங்களே, அதனாலே ஃபுல்லாக கம்மியாயிருச்சு. டூரிசம் கம்மியாயிருச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அங்கே ஏகப்பட்ட பேர் வேலையெல்லாம் போயிட்டாங்க ப்ரோ. நிறையா ரெசார்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் ஒரு அண்ணாவும் சொல்லியிருந்தார், ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார், நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாரு, வயநாடு சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி மற்ற சைட்லலாம் பிரச்சனை ஒரு இடத்துல தான், மொத்த வயநாடே இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். வேலை இல்லாமல் இப்போ அவர் வந்து குஜராத் போயிட்டாராம் ப்ரோ வேலைக்கு. இங்கே மாதம் 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாராம். லேண்ட்ஸ்லைட் ஆனதுலேருந்து அவருக்கு சம்பளம் வேலை இல்லாமல் நின்று இப்போ மறுபடியும் அங்கே 15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காராம் குஜராத்தில் இருக்காராம் ஃபாலோவர் ஒருத்தர். அவர் நட பல்சர்லாம் நம்ம வண்டி தான் அழுத்தி பிடிச்சி போவோம். ஸோ ஃபேமிலி நம்ம பிவிஎஃபோட வண்டி எடுத்துட்டோம், அவ்வளோதான், வெறித்தனம் பண்ணுவோம். நம்ம பல்சர் வரதன் வண்டி எடுத்துட்டோங்க. வண்டி பக்கமாக வச்சுருக்காரியா, ஓய் அதான் அங்கிருந்து அழுத்தி பிடிச்சிட்டு வந்துடுறாரு. வண்டி அவ்வளோ கம்பேக்டாக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி பல்சர் யூஸர் தாங்க, நான் பல்சர் 150 வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இது ஓட்டுறது அந்தளவுக்கு ஒன்று வித்தியாசம் தெரியல. நான் வண்டி சரியான பவருங்க உண்மையாக. அந்த வண்டி பல்சர் 220. என்ன வண்டி ஒலட்டு தானா வரதன் ப்ரோ? என்ன ப்ரோ வண்டி ஒலட்டுது, கொஞ்சம் வண்டியை பார்த்து வைங்க, அடுத்த வாட்டி ஓட்டும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும். விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும், அங்கே போகிறாங்க அழுத்தி பிடிச்சி. வண்டி நல்லா இருக்குங்க, வண்டி ஓட்டுறக்கு. என்ன லைட்டாக கோணையாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு அந்த முன்னாடி தூம் மட்டும். வண்டி செட் ஆயிடுச்சுன்னா அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபேமே. செட் ஆகிற வரைக்கும் தான், அப்புறம் அழுத்து தான். ஓ வண்டி வேற மாதிரி, வேற மாதிரி லைட்டா ஓட்டுச்சு. ஆனா வண்டி வண்டி அப்படியே ஸ்மூத்தா போதியா. எனக்கு வண்டி ஸ்மூத். எனக்கு 150 ஓட்டுறேன், நான் டெய்லி 150 தான் ஓட்டுவேன். இது வண்டி பா அப்படியே வரதும் தெரியல போறதும் தெரியல. இந்த ஆள் வண்டி நான் தரமாட்டேன். 3 நாளைக்கு நம்ம பல்சர் தான், 3 நாளைக்கு நம்ம பிவிஎஃப் வண்டி நம்ம கையில். அவர் அந்த வண்டி ஓ இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த வண்டியில். ஐயோ கை எடுத்தால் ரொம்ப உலட்டுதுங்க வண்டி. பா ராவாக இருக்குது வண்டி. அதாவது இந்த ட்ராவல் பண்ணும்போது வண்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓட்டி பாருங்களேன், அது செம்ம ஃபீல் உண்மையாலுமே. அதாவது அந்த ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். என் வண்டி நீ ஓட்டுதல, உன் வண்டி நான் ஓட்டுறேன் அப்படிங்கும்போது நல்லா. ஏங்க என் வண்டி தாங்க இது, அவ்வளோ அழகாக இருக்குங்க பா, வேற மாதிரி. என் வண்டியை அடுத்த ஓட்டும்போது அங்கே அந்த ஆப்போசிட்லேருந்து ரசிச்சுக்கிறீங்களா யாராவது? ரசிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போயிட்டாங்க இல்லையா, மாறி மாறி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். आओ आओ इधर आओ जाओ भैया. லேண்ட்ஸ்லைடு அதான் இந்த வழி தானே போகணும். அந்த வழியா? ஐயோ மேப் இந்த வழி காட்டுது.